வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:23 வரை ரோகிணி, பிறகு மிருகசீரிடம். இன்றைய திதி காலை 8:17 வரை நவமி, பிறகு தசமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்திலையும் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. மனசுல இருந்த குழப்பங்கள் தீரும். உடல்நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். செலவுகள் கட்டுக்கு அடங்கி இருக்கும். மனதில் உற்சாகமான ஒரு சூழல் இருக்கும். காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதிற்கு அதற்குரிய வேலைகள் விரைவாக நடக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு நன்மைகளை அடைவீங்க. குடும்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட வாதம் செய்து ஜெயிக்க முடியாது. கருத்துமிக்க பேச்சுக்களால பாராட்டப்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிறதெல்லாம் சேமமாகவே நடக்கும். பிரயாணங்களால நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு நினைச்சத சாதிச்சு காட்டுவீங்க. உங்க பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிருவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற தொழில்ல சிறப்பை பெறுவீங்க. மனசுல ஒரு வைராக்கியத்தோட செயல்படுவீங்க. செய்யற காரியங்கள்ல அவசரத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பண வரவுல குறை எதுவும் இருக்காது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளா இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்கும். சிலர் சீட்டு போடுறது, சேமிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுல இருந்தீங்கன்னா அதுல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்றோம் 2வது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க அதிகமான முன்னேற்றத்தை பெறுவீங்க. தொலைக்காட்சி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நிறைய அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கும். சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்த காரியம் எதுவானாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய சூழ்நிலை அமையும். எதையும் தனித்தன்மையோட செய்யணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். வேலை இடத்துல பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு பெற்றோரிடம் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானம் ஏற்படும். செஞ்ச தவற உணரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கையில பணம் தாராளமா புரளும். ஜாலியா செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கு. அல்லது ரொம்ப நாளா விற்காம கிடந்த சொத்தை எல்லாம் நல்ல விலைக்கு விற்று பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. எதுலையுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். நான் சரியா தான் இருக்கேன், குறைகள் அடுத்தவங்க மீது தாங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை சிறப்பை கொடுக்கும்.
மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி பெருமைப்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. உங்களோட பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மனித நேயத்துடன் நடந்துக்கிருவீங்க. மன நிறைவான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. அடுத்தவருக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதும் ராசியில இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். காரிய தடைகள் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலையும் உங்க பேச்சு திறமையால நல்ல முன்னேற்றங்களை பெறுவீங்க. உயர் அதிகாரிகளோட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு நிலுவையில் இருந்த பணமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல காரியங்களுக்காக உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் சீரா இருக்கும். பெரிய லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட ஜாலியா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களுக்காக செலவு செய்வீங்க. உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வருமானம் திருப்தியா இருக்கும். உடலும் ஆரோக்கியமா இருக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உறவுகள் தேடி வரலாம். அவங்கள உபசரித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஒரு ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையாக இருப்பீங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. நம்பிக்கையானவர்கள்ட்ட கூட ஒரு சந்தேக கண்ணோடையே இருப்பீங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். அவங்கள வச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப கவலையா இருப்பீங்க. அலைச்சல் அதிகமா இருக்கும். எந்த வேலையுமே முழுசா முடிக்க முடியாம இழுத்து அடிக்கலாம். ரொம்ப அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க. உடலும் ஒத்துழைக்காது. உணவுல கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம். சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் 12வது இடமான விரயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் லாபம் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த தொழிலுக்காக சில விரயங்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மிஷின்கள் பழுதடைந்து அதை சரி செய்யறதுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். பெரிய அதிகாரிகளோட தொடர்புகளோ அல்லது அவங்களோட உதவிகளோ இன்னைக்கு கிடைக்கும். உங்க பேர்ல இருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்வாதிகள் மக்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரங்கள்ல பண வசதிகள் தாராளமா இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களை தேடி பல சந்தர்ப்பங்கள் வரும். அதை விடாது பயன்படுத்தி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரி செஞ்சு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு மன உறுதி இருக்குங்க. நம்பிக்கையோட செயல்படுவீங்க. நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புது தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட கருத்து வேறுபாட்டோட நடந்துக்காம இணக்கமா போறது நல்லது. பேச்சுக்கள்ல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தையும் கவலைகளையும் கொடுக்கலாம். யாரோட பேச்சுக்களையும் காதுல வாங்காம உங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா நிம்மதியா இருக்கலாங்க. பண வரவுல தடைகள் எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும். அடுத்து உங்களோட பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வரைக்கும் உங்களை பார்க்காதவங்க கூட உங்களோட நல்ல குணத்தை பாராட்டி பேசுறது உங்களுக்கு பெருமையா இருக்குங்க. உங்களோட கௌரவம் உயரும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் சூழ்நிலை இருக்குங்க. பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். எதையுமே தீர விசாரித்து முடிவு செய்கிறது நல்லது. முடிவுகளை ஒரு நாள் தள்ளி வைக்கிறதும் நல்லதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன், நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் லாபஸ்தானமான 11வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. உடல் நலம் நல்லா இருக்குங்க. எல்லா விதமான தொழில் வியாபாரங்களும் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தைரியமாக செயல்பட்டு உங்கள் பணிகளை முடிப்பீங்க. புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும். பல புதிய நண்பர்களோட தொடர்புகள் இன்னைக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு பயணங்கள் செய்கிறது நன்மைகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிலைமைகள் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் எதையுமே யோசித்து செய்கிறதுனால நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரியங்களை மன உறுதியோடையும் துணிச்சலோடையும் செயல்பட்டு வெற்றிகரமாக முடிப்பீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட எதிரிகளாக பாவிக்காம அவங்கக்கிட்ட சுமூகமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். சாதாரண விஷயத்துக்கெல்லாம் எதுலையும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இன்னைக்கு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிச்சு வச்சு நிம்மதியாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களோட ஒத்துழைப்போட சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. பண வரவு தாராளமாக இருக்குங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. வாகனங்களையும் கவனமாக ஓட்டணும். வெளியில் போயிட்டு வரும்போதும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. எதிர்பார்த்த பண வரவு கூட கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால மனசுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பண விஷயங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்கணும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம். பல விதங்கள்லையும் பெரிய பணவரவு இருக்கிறதுக்கு உரிய நல்ல சூழல்கள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க. இன்னைக்கு வியாபாரங்களாக இருக்கட்டும், பண புழக்கங்களாகட்டும் சிறப்பான முறையில் இருக்கும். மனசு நிறைவாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்திலையும் 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து வேலையில் இருந்த கவலைகளையும் தொழிலில் இருந்த தொய்வையும் இன்னைக்கு சரிப்படுத்தி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போறாருங்க. கனவுகளும் நீங்க வேண்டிய பிரார்த்தனைகளும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியங்கள் எல்லாம் தடை இல்லாம நடந்து நிம்மதியை கொடுக்கும். லாபஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்திலையும் இடம்பெறதுனால தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடந்து பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். பெண்களுக்கு உங்கள் உடல் நலத்துல கவனமா இருப்பீங்க. எதிராளிங்கக்கிட்ட தணிஞ்சு போய் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மனக்கவலைகளெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தாரோட பழகுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு வேலையவும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எதுவுமே உங்களுக்கு தடை இல்லாமல் சிறப்பாக நடந்து முடியுங்க. முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவி அதிகமாகவே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும்.
மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. குடும்பத்தார் உங்களோட நல்ல ஒத்துழைப்போட மகிழ்ச்சியா இருப்பாங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல்கள் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். வீட்டில் உறவினர்களின் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோடையும் உறவினர்களோடையும் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இன்னைக்கு 8வது இடத்துல சந்திரன் மாலை வரை இருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க. மனசுல தயக்கமும் பயமும் இருக்கும். எந்த ஒரு காரியமும் கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றியை கொடுக்கும். பேச்சுக்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காம எச்சரிக்கையோட இருக்கணும். வாக்குவாதங்களில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது. கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தால பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் எதையுமே முன் யோசனையோட செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு குடும்பத்துல பெரியவர்கள் கிட்டையும் பிள்ளைகள் கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லது. எதையும் பொறுமையா கையாளணும். காரணம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் அது வினையில முடிகிற மாதிரி காரியங்கள் நடக்கலாம். விபரீத விளையாட்டுக்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவரோட நலன்லையும் கொஞ்சம் அக்கறையா இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற துடிப்பு அதிகமா இருக்கும். எதையும் துணிஞ்சு செஞ்சு வேலைகளை சிறப்பா முடிப்பீங்க. உங்களோட திறமைகளை பார்த்து பலர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் இன்னைக்கு நிறைவேறும். கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்கும். குடும்ப கௌரவம் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கும். ரொம்ப பெருமையா உணர்வீங்க. குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்குங்க. அடிவயிற்றுல ஒரு பய உணர்வு இருக்கும். எதையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. தனிமையான சூழல் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறதும் சிறப்பு. மிகவும் நல்ல சுப பலன்களே நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட கஷ்டமான நிலைமைகள் எல்லாம் மாற்றி எதிர்பாராத பண வசதிகளை கொடுக்கக்கூடிய நல்ல கிரக நிலைகளே இருக்கு. இப்ப இந்த சமயத்துல நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிச்சுக்கலாம். தொழில் வியாபாரங்கள் பிரச்சனைகள் இல்லாம சிறப்பா நடக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கும் ஏற்ற காலமா இருக்குங்க. வாழ்க்கையின் சுகபோக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரங்கிறதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல இந்த கிரக நிலைகளை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுங்க. பெண்களுக்கு எதிர்கால திட்டங்களையும் உங்களது வாழ்க்கையின் லட்சியங்களையும் நிறைவேற்ற துணிந்து செயல்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுல போட்ட திட்டங்களை தைரியமா செயல்படுத்தி முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமா இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கும். வீண் சண்டை சச்சரவுகள்ல மன உளைச்சல்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் சமாளிச்சு வெளியே வருவீங்க. காலையில தொல்லை கொடுத்த உடல்நிலை பிறகு சரியாகி நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
ரொம்ப தாராள மனப்பான்மை இருக்கும். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்கும். உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிறாம இருக்கிறது நல்லது. தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் திட்டம் போட்டு காரியங்களை தொடங்கினாலும் எல்லாரையும் அனுசரிச்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிரும். ஆனா காரியங்கள் எல்லாம் சாதகமா முடியும். குடும்பத்துல ஒருத்தர் காட்டுக்கு இழுத்தா இன்னொருத்தர் மேட்டுக்கு இழுக்கும் சூழல் தாங்க இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்திலையும் 7வது இடத்திலையும் இருந்து ராசி அதிபதி ராசியை பார்க்கறது சிறப்பு. தொழில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. காரியங்கள் தடைகள் இல்லாம சிறப்பா முடியும். விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்குவீங்க. சிலருக்கு காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 7ஆம் வீட்டின் அதிபதியை 2வது வீட்டுல இருக்கிறதுனால விரும்பியவரை வீட்டாரோட சம்மதம் பெற்று திருமணம் முடிவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமையும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் மகிழ்ச்சியா இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற சிரமங்கள் எல்லாம் சரி கட்டி கணவருக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவரை விட்டு கொடுக்காத அன்பும் பண்பும் இருக்குங்க. குடும்பம் சீராக இருக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரம். விரும்பியபடி பொழுத கழிப்பீங்க. கவலைகள் எல்லாம் தீரும். நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகும். சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் இல்ல 3வது நபரின் தலையீட்டு தவிர்க்கிறது நல்லதுங்க. உடல் நலம் சீரா இருக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. பிரயாணங்கள் நன்மையை தரும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். கலகக்காரர்கள்லாம் விலகி போயிருவாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண வசதிகள் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். கவலைகள் எல்லாம் தீரும். குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம யோசிச்சு நிதானமா செய்யறது நல்லது. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கிடைக்குங்க. செலவுகள் கட்டுக்குள்ளதான் இருக்கும். உறவினரின் வருகை இருக்கும். விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் சிலர் கலந்து கொள்ளக்கூடும். உணவுல கட்டுப்பாடு அவசியங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் ராசிக்கு 5வது இடமான புத்திரஸ்தானத்திலையும் 6வது வீட்லையும் இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கும். தொழில்ல வியாபாரம் சிறப்பா நடந்து வருமானத்தை கொடுக்கும். கடன்கள் எதுவும் தொல்லை தராது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. சகோதர ஒற்றுமையும் நல்லா இருக்கும். காரியங்களை தடையில்லாம செய்யும் அமைப்பு இருக்கு. நட்பின் அருமையை இன்னைக்கு உணர்வீங்க. நண்பர்களால நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பிரயாணங்களால காரிய அனுகூலங்கள் இருக்குங்க. இறை வழிபாடு மன அழுத்தத்தை குறைக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. காயம்பட்டவங்களுக்கு ஆறுதலா இருப்பீங்க. எதுலையுமே தீர்க்கமா முடிவெடுப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கவலைய மறந்து நண்பர்களோட சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க. எது வந்தாலும் எதிர்கொள்ளணுங்கிற அந்த பக்குவம் இருக்கும். பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் சரி, பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணுங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கொடுக்க வாங்கல் எல்லாம் சிறப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். குடும்பம் சீராக இருக்கும். பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்த்த செய்திகள் நல்லபடியா கிடைக்கும். நல்ல செய்திகளா கிடைக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
உடல்நலம் சீரா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைஞர்கள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறந்த முன்னேற்றம் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால லாபம் அடையலாம். கால்நடைகள் மூலம் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல அமைதியான நிலை இருக்கும். பெரிய மனிதர்களால அனுகூலம் ஏற்படும். காரிய வெற்றி உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் சேரும். சிலர் சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போய் ஜாலியாக பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்திலையும் புத்திரஸ்தானமான 5வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்குரிய முன்னேற்பாடுகளை இன்னைக்கு செய்வீங்க. சிலருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீதி நேர்மையோட நடந்துக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நிம்மதியை கொடுக்கும். சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நினைச்சது நிறைவேறும். பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தாயாரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. அவங்களோட முன்னேற்றத்திலையும் அவங்களோட ஆரோக்கியத்திலையும் அக்கறையோட இருக்கிறது நல்லது. சுகங்களுக்கு குறை இருக்காது. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. சிலர் புதிய மொபைல் போனு அல்லது லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்க கிட்டையும் அக்கறையா இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட ஆசைகளும் நல்ல எண்ணங்களும் நிறைவேறும். ஆரோக்கியம் சிறப்பா இருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. தேவையான பணம் கையிருப்பு இருக்கும். காரிய வெற்றி உண்டாகும். சிலரின் கவனம் உங்கள் மீது அதிகமா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். குடும்பத்தினரோட மனம் அறிஞ்சு நடந்துக்கிருவீங்க. குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. கலகங்கள் எல்லாம் தீரும். கலக்கங்கள் எல்லாம் சரியாகும். உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் சரியாகி மனசுல ஏற்பட்ட பயம் விலகும். பண புழக்கமெல்லாம் நல்லாவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். காலையில கலக்கத்தை கொடுத்த விஷயம் பின்பு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. புதிய நண்பர்கள் சிலருக்கு கிடைப்பாங்க. முயன்ற போது முடியாத விஷயங்கள் எதேச்சையா முடிந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். செய்யும் செயல்கள்ல நேர்மையும் ஒழுங்கும் இருக்கும். கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாகும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் 4வது இடமான சுகஸ்தானத்திலையும் இன்னைக்கு சந்திரன் இருந்து ராசி அதிபதி குரு பகவான் 2வது இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. குடும்பம் ஒற்றுமையா நல்லா இருக்குங்க. மன மகிழ்ச்சியோட இருக்கும். எதிர்பாராத சில மாறுதல்களை தொழில் வியாபாரங்கள்ல செஞ்சு முன்னேற்றம் காண்பீங்க. அரசியல்வாதிகள் புரட்சிகரமான திட்டங்கள் எல்லாம் முன்வைத்து தங்களை பிரபலப்படுத்திக்கிடுவாங்க. தலைமை பதவிக்கு போட்டா போட்டிகள் இருக்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகமாகவே இருக்குங்க. பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். அதனால உங்களோட காரியங்கள் வெற்றிகரமா முடியும். பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எதையுமே சிந்திச்சு செயல்படுவீங்க. பெண்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உடல்நலம் நல்லா இருக்குங்க. எல்லா காரியங்களும் தடையில்லாம சிறப்பா முடியும். மாணவர்களுக்கு இன்னைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி படிப்பு, தொழில்நுட்ப கல்வியிலாம் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குதுங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே ஒரு நிதானத்தோட செயல்படணும். உடல்ல ரத்த அழுத்த நோய் அல்லது அஜீரண கோளாறு போன்ற தொந்தரவுகள் வரலாம். மனைவி, தாயார் போன்ற பெண்கள் கூட இன்னைக்கு சண்டை சச்சரவுகளை போட்டு மனசு கஷ்டத்தை உண்டாக்கிக்கிறவீங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குங்க.
எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். போட்டிகள் எல்லாம் விலகும். குடும்பத்துல கௌரவம் அதிகமா இருக்குங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வம்பு வழக்குகள்லாம் வெற்றியை கொடுக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முடியாம கொஞ்சம் இழுத்தடிக்கலாம். சில விஷயங்கள் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். வீட்லையும் எல்லாரும் முன்னுக்கு பின் முரணாக பேசி உங்களை குழப்புவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் எதுலையுமே பொறுமையா அமைதியா இருக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.